வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, CSIP 3.1ல சாப்டர் 4 டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து நார்மலா வந்து இந்த டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்போம். சரிங்களா? இப்ப வந்து ஒரு ஸ்பெசிமென வந்து நீங்க வந்து செக் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த அந்த ஜாயிண்ட்ட வந்து நம்ம வந்து சிதைச்சு, அதோட ப்ராப்பர்ட்டீஸ வந்து மெஷர் பண்றது. அதே மாரி அந்த ஜாயிண்ட்டோட குவாலிட்டிய வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்றது தான் வந்து இந்த டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். சரிங்களா? நார்மலா இந்த வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் அந்த டெஸ்ட்டுக்கு இந்த டெஸ்ட் கூப்பன்ல நம்ம வந்து இந்த டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து இந்த டெஸ்ட் வந்து 2 குரூப்பா வந்து பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து குவான்டிடேட்டிவ் டெஸ்ட். இன்னொன்னு வந்து குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட்டா வந்து பிரிக்கிறாங்க. இந்த குவான்டிடேட்டிவ் டெஸ்ட்ல வந்து நம்ம வந்து இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிய வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். எந்தெந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா, டென்சைல் ஸ்ட்ரென்த், ஹார்ட்னஸ், இம்பாக்ட் டஃப்னஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் டெஸ்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து அதை டெஸ்ட் ரிசல்ட்ல வந்து நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது அப்படின்னா, அது எல்லாமே வந்து குவான்டிடேட்டிவ் டெஸ்ட்ல வந்து வரும். பட் குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து எந்த வேல்யூவும் கிடைக்காது. சரிங்களா? பட் நம்ம வந்து அந்த ஜாயிண்ட் வந்து குவாலிட்டியா இருக்கான்னு நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த ஜாயிண்ட் வந்து எந்த ஒரு டிஃபெக்ட் இருக்கா, இல்லாம இருக்கான்னு நம்ம வந்து வெரிஃபை வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட்டுக்கும், குவான்டிடேட்டிவ் டெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? குவான்டிடேட்டிவ் டெஸ்ட் வந்து எதெல்லாம் வந்து குவான்டிடேட்டிவ் டெஸ்ட்ல வரும்னு பார்த்தீங்கன்னா, டென்சைல் டெஸ்ட்டு, ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு, இம்பாக்ட் டஃப்னஸ் டெஸ்ட்டு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து குவான்டிடேட்டிவ் டெஸ்ட்ல வந்து வரும். ஸோ இந்த டெஸ்ட்ல எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து இந்த குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட்ல எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ட் டெஸ்ட்டு, மேக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன், ஃப்ராக்சர் டெஸ்ட். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ராக்சர்ல ஃபில்லட் ஃப்ராக்சர், நிக் பிரேக் இது மட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ நார்மலா இந்த மெக்கானிக்கல் டெஸ்ட் எங்கெங்கெல்லாம் வந்து இவங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பைப்பு, பிளேட் மேனுஃபேக்சரர், சப்ளையர் அவங்க வந்து இந்த மெக்கானிக்கல் டெஸ்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணி, அந்த மெட்டீரியல் வந்து அந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ்லாம் வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ, அதையெல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு அவங்க வந்து என்ஷூர் பண்றாங்க. சரிங்களா? அந்த ப்ராப்பர்ட்டிலாம் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு அவங்க வந்து வெரிஃபை கண்டிப்பா வந்து பண்ணணும், பண்றாங்க. ஓகேங்களா? இந்த மெக்கானிக்கல் டெஸ்ட் மூலியமா. சரிங்களா? இந்த வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன்ல வந்து நம்ம வந்து இந்த குவான்டிடேட்டிவ் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கேரி அவுட் பண்றோம். எதுக்கு நம்ம வந்து கேரி அவுட் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஜாயிண்டோட ப்ராப்பர்ட்டீஸ் அந்த அந்த ஜாயிண்டோட ப்ராப்பர்ட்டீஸ் வந்து ஸ்டாண்டர்ட்ல ஒரு வேல்யூ குடுத்துருக்காங்கல்ல, அந்த வேல்யூவ சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்றதுக்கு தான் வந்து இந்த மெக்கானிக்கல் டெஸ்ட்லாம் வந்து நம்ம வந்து இந்த வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன்ல வந்து நம்ம வந்து பண்றோம். சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து டென்சைல் டெஸ்ட்ட பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இந்த டென்சைல் டெஸ்ட்ல வந்து எப்படி கட் பண்றாங்க? அந்த ஸ்பெசிமென்ல எப்படி வந்து இந்த டென்சைல் டெஸ்ட்க்கு வந்து கட் பண்றாங்க? அத பொறுத்து 2ஆ வந்து பிரிச்சிருக்காங்க. டிரான்ஸ்ஃபர் டென்சைல் டெஸ்ட். இன்னொன்னு வந்து ஆல் வெல்ட் டென்சைல் டெஸ்ட். ஸோ டிரான்ஸ்ஃபர் டென்சைல் டெஸ்ட்ல வந்து ஸ்பெசிமென்ன வந்து இந்த வெள்ளு மெட்டலுக்கு பெர்பெண்டிகுலரா கட் பண்ணி டெஸ்ட் பண்றாங்க. இதுவே வந்து ஆல் வெல்ட் டென்சைல் டெஸ்ட்க்கு வந்து வெள்ளு மெட்டலுக்கு பேரலலா இப்படியே கட் பண்ணிடுவாங்க. வெள்ளு மெட்டல் ஃபுல் மெட்டல் எல்லா வெள்ளு மெட்டலும் இருக்கும். ஆல் வெல்ட் மெட்டல்னு சொல்றாங்கல்ல, அது அதுக்கு தான். எல்லா வெள்ளு மெட்டலும் இருக்கும். சரிங்களா? அப்படி செக் பண்றத வந்து ஆல் வெல்ட் டென்சைல் டெஸ்ட். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் டென்சைல் டெஸ்ட்ட பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? மோஸ்ட்லி சரிங்களா? மோஸ்ட்லினா எப்பவுமே வந்து இந்த வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டுக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் டென்சைல் டெஸ்ட் தான் வந்து பண்றாங்க. சரிங்களா? ஸோ இது பண்றது மூலியமா ஜாயிண்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஸோ அந்த வேல்யூவை வச்சு அந்த கிரைட்டீரியா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து அப்படி வெரிஃபை பண்ண மூலியமா நம்மளோட ஜாயிண்ட் வந்து குவாலிட்டியா இருக்கு
நம்மளுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன்ல வந்து அது வந்து பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த டெஸ்ட் ஸ்பெசிமென் வந்து எப்படி வந்து நம்ம வந்து மேக் பண்ணணும் அப்படின்னா, EN 895 அந்த ஸ்டாண்டர்ட்ல எவ்வளோ டைமென்ஷன் இருக்கணும் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட நீங்க வந்து ஃபாலோ பண்ணி, நீங்க அந்த ஸ்பெசிமென கட் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த ட்ரான்ஸ்ஃபர் டென்சைல் டெஸ்ட்க்கு. சரிங்களா? அ அதில என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸஸ் வெல்ட் மெட்டல ரிமூவ் பண்ணிறணும். அதே மாரி இந்த சர்ஃபேஸ்ல வந்து எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் இல்லாம இருக்கணும். இதில வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ திக்னஸ பொறுத்து எத்தன ஸ்பெசிமென நீங்க வந்து கட் பண்ணணும். சரிங்களா? அத பொறுத்து நீங்க வந்து கட் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் டென்சைல் டெஸ்ட்டோட ஸ்பெசிமென் கட் பண்ணி எங்கே கட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? கட் பண்ணிக்கலாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட நெக்ஸ்ட் வந்து மெத்தட். எப்படி வந்து இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து மெஷர் பண்ணிக்கணும். டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்பெசிமெனோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து நீங்க வந்து நீங்க வந்து மெஷர் பண்ணிக்கங்க. சரிங்களா? மெஷர் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த டென்சைல் டெஸ்டிங் மிஷின்ல வந்து அந்த ஜால வந்து நம்ம வந்து 2 சைடும் நம்ம வந்து ஸ்பெசிமென் வந்து ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிட்டு கன்டினியூஸா நீங்க வந்து இந்த டென்சைல் ஃபோர்ஸ இன்கிரீஸ் பண்ணணும். அந்த ஃப்ராக்சர் ஆகுற வரைக்கும். அந்த ஸ்பெசிமென் வந்து ஃப்ராக்சர் ஆகுற வரைக்கும் நீங்க ஃபோர்ஸ வந்து குடுத்துட்டே இருக்கணும். சரிங்களா? குடுத்துட்டே இருக்கணும். ஸோ எந்த இடத்துல வந்து ஃப்ராக்சர் ஆகுதோ அத வந்து மேக்ஸிமம் லோடு. சரிங்களா? ஸோ எப்படி வந்து நம்ம அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்த வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் லோட் டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த டெஸ்ட் ஸ்பெசிமென். சரிங்களா? அப்படி நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து எதுக்கு நம்ம மெஷர் பண்றோம் இந்த டெஸ்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜாயிண்ட் சரிங்களா? அந்த ஜாயிண்ட் வந்து குவாலிட்டியா இருக்கா? அந்த டிசைன் அந்த கிரைட்டீரியா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? அப்படின்னு வந்து செக் பண்றதுக்கு தான் வந்து இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்த வந்து நம்ம வந்து மெஷர் பண்றோம். ஓகேங்களா? இந்த டென்சைல் டெஸ்ட் நம்ம பண்ணி முடிச்சுட்டோம். சரிங்களா? அது வந்து அக்செப்டடா, ரிஜெக்டடான்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ, இதில வந்து அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க அந்த டென்சைல் டெஸ்ட் வந்து பண்றீங்க. ஒரு ஸ்பெசிமென்ல வந்து நீங்க பண்றீங்க. ஸோ, அந்த ஸ்பெசிமென்ல வந்து வெல்ட் மெட்டல்ல உடைஞ்சிருச்சு. வெல்ட் மெட்டல்ல உடைஞ்சிருச்சு. ஸோ, அப்போதைக்கு நீங்க வந்து மெஷர் பண்றீங்க. அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த். அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு நீங்க பார்க்கணும். ஸோ, அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து பேஸ் மெட்டலுக்கு ஒரு மினிமம் டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த வேல்யூ விட அதிகமா இருக்கு அப்படின்னா, அது அக்செப்டட். சரிங்களா? இதுவே அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து பேஸ் மெட்டல்ல உள்ள மினிமம் டென்சைல் ஸ்ட்ரென்த்த விட கம்மியா இருக்குன்னா, அது வந்து ரிஜெக்டட். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, செக்ஷன் 9 அந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுவும் வந்து இந்த இந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து டெஸ்ட் ஸ்பெசிமென் வந்து வெல்ட் மெட்டலுக்கு அவுட் சைட்ல வந்து உடைஞ்சிருச்சு. சரிங்களா? அதோட வேல்யூ வந்து அந்த வேல்யூ நீங்க மெஷர் பண்ணும்போது, பேஸ் மெட்டல் அந்த பேஸ் மெட்டலோட மினிமம் ஸ்ட்ரென்த்தோட 95% மேல இருக்குன்னா அக்செப்டட். 95% கீழ இருந்தா அது வந்து ரிஜெக்டட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட பேஸ் மெட்டலோட டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து 515 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். எனக்கு வந்து மினிமம் வந்து இது இருக்கணும். இப்போ வந்து நான் டெஸ்ட் பண்ணும்போது வெல்ட் மெட்டலுக்கு வெளியில உடைஞ்சிருச்சு. பட் நான் வேல்யூ வந்து மெஷர் பண்ணும்போது 490 வந்து எனக்கு இருக்கு. சரிங்களா? 490 இருக்கு. அப்படின்னா நான் வந்து 515க்கு 95%னா எவ்வளோ வரும்னா 489.25 வந்து 95% வரும். ஸோ இதுக்கு மேல தான் வந்து 490னா 489 அதுக்கு மேல இருக்கு. ஸோ இது வந்து அக்செப்டட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆல் வெல்ட் டென்சைல் டெஸ்ட். சரிங்களா? இந்த ஆல் வெல்ட் டென்சைல் டெஸ்ட்னா வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்படின்னா இந்த வெல்ல வெல்ல மட்டும் நம்ம கட் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம வந்து நீங்க நார்மலா வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷனுக்கு ஒகேஷனலா தான் வந்து இந்த மாரி டெஸ்ட்ட வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுவீங்க.
நம்ம வந்து ரெகுலரா ஆல்வேஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்றது ட்ரான்ஸ்ஃபர் டென்சைல் டெஸ்ட் தான் வந்து ஆல்வேஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஸோ இந்த டெஸ்ட்ல வந்து நம்ம வந்து என்னென்னலாம் நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, டென்சைல் ஸ்ட்ரென்த்து, யீல்ட் ஸ்ட்ரென்த்து, டென்சைல் டக்டிலிட்டி. இது 3ம் நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். இந்த ஆல் வெல்டு டென்சைல் டெஸ்ட்ல. ஓகேங்களா? இப்ப இந்த ஆல் வெல்ட் டென்சைல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து நார்மலா வந்து இந்த வெல்டிங் கன்சூமபிள் மேனுஃபேக்சரர். ஸோ அவங்க தான் வந்து இத வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களுடைய இந்த எலக்ட்ரோடோ, ஃபில்லர் வயரோ அந்த ஃபில்லரோட ப்ராப்பர்ட்டீஸ வந்து வெரிஃபை பண்றதுக்கு, அந்த ஸ்டாண்டர்ட வச்சு அது ப்ராப்பர்ட்டீஸ்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்றதுக்கு தான் வந்து இந்த மாரி ஆல் வெல்ட் டென்சைல் டெஸ்ட்ட வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? ஸ்பெசிமென் ஸ்பெசிமென வந்து நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. அப்படித்தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். சரி அப்ப வந்து எப்படின்னா, ஆ இப்ப வெல்லுக்கு பேரலலா நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுல வந்து 100% வெல்லு மெட்டல் தான் வந்து இருக்கும். சரிங்களா? 100% வெல்லு மெட்டல் தான் வந்து இந்த ஸ்பெசிமென்ல வந்து இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா, அதே மாரி தான். இப்ப ட்ரான்ஸ்ஃபர் டென்சைல் டெஸ்ட்ல நம்ம எப்படி நம்ம நம்ம வந்து டெஸ்டிங் வந்து ஃபாலோ பண்றோமோ, அதே தான். அந்த ஜால வந்து வச்சுட்டு, நம்ம வந்து அந்த ஃபோர்ஸ வந்து குடுக்கணும். ஃப்ராக்சர் ஆகுற வரைக்கும் அந்த ஃபோர்ஸ வந்து குடுக்கணும். ஸோ இதுல வந்து அடிஷனலா நம்ம வந்து இந்த யீல்ட் ஸ்ட்ரென்த் மெஷர் பண்றோமா? ஸோ யீல்ட் ஸ்ட்ரென்த்த எப்படி மெஷர் பண்றது அப்படின்னா, இந்த எக்ஸ்டென்சோமீட்டர் வந்து அது மூலியமா தான் வந்து நம்ம வந்து இந்த யீல்ட் ஸ்ட்ரென்த்த வந்து மெஷர் பண்ணணும். சரிங்களா? இப்ப வந்து அந்த ஸ்பெசிமெனுக்கு பேரலலா நம்ம அந்த எக்ஸ்டென்சோமீட்டர வந்து அட்டாச் பண்ணிறணும். சரிங்களா? ஸோ அப்படி நம்ம வந்து பேரலலா வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ண மூலியமா, உங்களுக்கு வந்து அந்த அந்த அது எக்ஸ்டெண்ட் ஆகுமா? அது எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த அது அது எல்லாமே வந்து இது நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்டென்சோமீட்டர வச்சு. சரிங்களா? ஸோ அது மூலியமா நம்ம யீல்ட் ஸ்ட்ரெஸ் அதையும் நம்ம வந்து மெஷர் பண்ணிடலாம். ஓகேங்களா? லோடு குடுக்க உங்களுக்கு வந்து அந்த கேஜோட லென்த் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகும். சரிங்களா? அத வச்சு நம்ம வந்து யீல்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த டென்சைல் டெஸ்ட் வந்து நம்ம பண்றோம். சரிங்களா? ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கங்க. அந்த மெட்டீரியல்ல டென்சைல் டெஸ்ட் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்ன ஸ்டேஜ்லாம் வந்து அந்த மெட்டீரியல் வந்து அ அந்த மெட்டீரியலுக்கு வரும் அப்படின்னு வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மெட்டீரியல வந்து நம்ம வந்து டென்சைல் டெஸ்ட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து அ போகும். அதுக்கப்புறம் பிளாஸ்டிசிட்டி ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து எலாஸ்டிக் ஸ்டேஜுக்கு வரும். அதுக்கப்புறம் பிளாஸ்டிசிட்டிக்கு போகும். அதுக்கப்புறம் டிஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நெக் ஆயி உடைஞ்சிரும். சரிங்களா? இதுதான் வந்து இந்த டென்சைல் டெஸ்ட் பண்ணும்போது, அந்த ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து அந்த மெட்டீரியல் வந்து அண்டர்கோன் வந்து பண்ணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மெட்டீரியல வந்து நம்ம வந்து இழுக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து அதோட எலாஸ்டிசிட்டி லிமிட் வந்து போகும். அதுக்கப்புறம் பிளாஸ்டிசிட்டி ஸ்டேஜுக்கு வரும். சரிங்களா? இப்ப எலாஸ்டிசிட்டினா என்ன அப்டின்னா, இப்ப நம்ம இழுத்துட்டு விட்டுட்டோம்னா, அதே அதே இதுக்கு வந்துரும். சரிங்களா? ஒரு ரப்பர் பேண்ட நம்ம இழுத்துட்டு விட்டோம்னா, அதே ஸ்டேஜுக்கு வந்துரும். இது வந்து அதோட ஸ்ட்ரென்த்துக்கு மீறி நம்ம இழுத்துட்டோம்னா, அது என்ன ஆகும் அப்டின்னா, அந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிய வந்து அது இழந்துரும். அது வந்து பிளாஸ்டிசிட்டி அந்த ஸ்டேஜுக்கு வந்து போயிரும். ஸோ, அது வந்து திரும்பி வந்து அந்த அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு வராது. பிளாஸ்டிசிட்டி ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா, அந்த இடத்துல டிஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ, எந்த இடத்துல உங்களுக்கு வந்து டிஃபார்ம் ஆகுதோ, அந்த இடத்துல நெக் மாரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அந்த அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டயாமீட்டர் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ, அந்த இடத்துல தான் வந்து நெக்கிங் வந்து சொல்றோம். சரிங்களா? சரிங்களா? ஸோ, அந்த இடத்துல நெக் ஆயி அதுக்கப்புறம் உடைஞ்சிரும். சரிங்களா? எந்த இந்த இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த்ன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இந்த ஏரியா வரைக்கும் உங்களுக்கு வந்து எலாஸ்டிசிட்டி இருக்கு. இது வந்து அப்பர் அப்பர் யீல்டு பாயிண்ட் சொல்றாங்க. இது வந்து லோவர் யீல்டு பாயிண்ட்ன்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? இந்த இடத்துல வந்து இருக்கிற இந்த பாயிண்ட் வந்து அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து நெக்கிங் வந்து வரும். ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, நெக்கிங் வந்து இந்த இடத்துல தான் வரும். ஃபர்ஸ்ட்டு இந்த கிராஃப்ல வந்து இதுல என்ன குடுத்துருக்காங்க, இதுல என்ன வந்து நீங்க வந்து இந்த யீல்டு பாயிண்ட்ட வந்து இதுல வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து யீல்டு பாயிண்ட் வந்து குடுக்கல. சரிங்களா?
இதில் வந்து அந்த ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, அது வந்து எலாஸ்டிக் லிமிட்டை வந்து நம்ம வந்து அதை வச்சு நம்ம வந்து எலாஸ்டிக் லிமிட்டை வந்து மெஷர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த டென்சைல் டக்டிலிட்டி, இதை வந்து 2 வேல வந்து மெஷர் பண்ணலாம். ஒன்று வந்து பெர்சன்ட் எலாங்கேஷன் ஆஃப் த கேஜ் லென்த். சரிங்களா? அந்த கேஜ் லென்த் எவ்வளோ தூரம் எலாங்கேட்டாக இருக்கோ அந்த பெர்சன்டேஜை வச்சு நம்ம வந்து இந்த டென்சைல் டக்டிலிட்டியை மெஷர் பண்ணலாம். இன்னொன்று வந்து எவ்வளோ ஏரியா வந்து ரிடக்ஷன் ஆகிருக்கு அந்த ஃப்ராக்சர் பாயிண்டில் வந்து அந்த பெர்சன்டேஜை வச்சு நம்ம வந்து இந்த டென்சைல் டக்டிலிட்டியும் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிமென். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரிஜினல் கேஜ் லென்த்து. அதுக்கப்புறம் இது வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன், அந்த டிஃபார்மேஷன் ஆன இது. ஸோ கேஜ் லென்த் அட் ஃபெயிலியர், இது ஃபுல்லாக ஃபைனல் லென்த்து. ஓகேங்களா? இந்த உங்களுக்கு வந்து இந்த இந்த ஏரியாவில் வந்து அந்த டயாமீட்டர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நெக்கிங் அப்படி வந்து சொல்கிறோம். எந்த இதில் வந்து டயாமீட்டர் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கோ அந்த ஏரியா வந்து நெக்கிங் அப்படி வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபார்முலா எலாங்கேஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் இன்ட்டு 100. இந்த சேஞ்ச் இன் லென்த்னா ஒன்றும் இல்லை, ஃபைனல் லென்த்து. இதில் பார்த்தீங்கன்னா கேஜ் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, கேஜ் லென்த்தை வந்து ஃபைனல் லென்த் மைனஸ் ஒரிஜினல் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் இன்ட்டு 100. அதுக்கப்புறம் அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த்தை வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம்னா லோடு பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.